Hi friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு எடுத்த vlog வீடியோ தான் பார்க்க போறீங்க நான் காலையிலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ்லாம் குக் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நாங்க மாமியார் வீட்டுக்கு போக போறேன் நானும் மதி மட்டும் போக போறோம் அதுவும் பஸ்ல போக போறோம் அந்த vlog தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க ரொம்பவே ஜாலியா இருந்தது அப்புறம் நான் ரெசிபியும் ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த vlog இன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு காலையில இருந்து நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் காலையிலே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரெசிபி செய்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுல வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ண அப்படின்றத உங்களுக்கு டீடைலா காமிச்சிருக்கேன் ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க இது அது மட்டும் இல்ல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டன் வேக வச்சிருக்கேன் மட்டன் குழம்பு பண்ண போறேன் சிக்கன் கிரேவி பண்ண போறேங்க அப்புறம் ரைஸ் ரசம் இதெல்லாம் பண்ண போறேன் டீடைலா இதுல சிக்கன் ரெசிபி மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது வந்து நல்லா குழைய வதக்கிக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியா இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க அடுத்ததா மஞ்சத்தூள் சேர்த்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி இல்லாம எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இதல சேர்த்துட்டு இதே ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகணும் அது வரைக்கும் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இது வந்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்ல இந்த மசாலா மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன் ஆனா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட போறேன் சிக்கன் நல்லா வெந்து தண்ணி நல்லா வந்து சுண்டி வரணும் அடுத்ததா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது சிக்கன் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா பண்ணிருக்கேன் இந்த சைடு வந்து மட்டன் வெந்துகிட்டு இருக்கு மட்டன் குழம்பு நல்லா காரசாரமா பண்ணிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் வந்து கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்லயும் நிறைய மசாலா இல்லாத மாதிரியும் பண்ணிருக்கேங்க இந்த சைடு சிக்கன் வெந்துட்டு இருக்கு இந்த சைடு மட்டன் நல்லா விசில் வந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டு அதுலயே நான் ரைஸ் வச்சிருக்கேன் இப்போ சிக்கன் தேவையான அளவு தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு சூப்பரா வந்து நமக்கு வத்தி வந்துருச்சு தண்ணி இந்த அளவுக்கு கிரேவியா இருந்தா எனக்கு போதும் சோ அதனால வந்து நான் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துட்டு இது வந்து ஆஃப் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதாங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டா இருந்தது இப்போ சிக்கன் கிரேவி ரெடியான உடனே வந்து நான் மட்டன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்காக தான் வதக்கிட்டு இருக்கேன் இந்த ரெசிபி டீடைலா எடுக்கல நான் மட்டன்ல இருந்து அந்த ஃபில்டர் பண்ண தண்ணி வந்து சூப் மாதிரி மதிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேங்க இது கூட வந்து ஒரு 4 மிளகு போல தட்டிட்டு சேர்த்திருக்கேன் இப்போ இதை மதிக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன் காலை டிஃபன் வந்து இப்போ இது சாப்பிட்டா அப்படினாலே அவளுக்கு போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இட்லி ஏதாவது கொடுத்துப்பேன் சோ நான் ஃபீடிங் இன்னும் ஸ்டாப் பண்ணல அதனால வந்து காலையில இது மட்டும் ஊட்டி விட்டேன் அப்படினாலே போதும் கருவேப்பிலை வந்து பறிச்சு வச்சிருந்தா அந்த கவர் கையில வச்சு விளையாடிட்டு இருக்கா இப்போ மதிக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த சூப் வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுட்டேன் அடுத்ததா வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரசமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியா வந்து நான் தேங்காய் அரைச்சிட்டு சேர்த்திருக்கேன் வெறும் தேங்காய் சோம்பு மட்டும் இந்த ரெசிபி வந்து நான் வந்து ஃபுல்லா எடுக்கல பாப்பாவை பார்க்கறதுக்காக போயிட்டேங்க அடுத்ததா நான் காலையிலேயே வந்து குளிச்சுலாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா அர்ஜென்டா கிளம்பிட்டு போட்டு குடும் பாருங்க சைடா வச்சிருக்கேன் கண்ணாடியே பார்க்காம போட்டு வச்சுட்டு ரொம்ப வேகமா வந்துட்டேன் ஏன்னா அவங்க ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே எங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போனாங்க அதாவது ஸ்கூல் போகும்போது விட்டுட்டு போனாங்க அதனால நாங்க சீக்கிரமா வந்தாச்சு அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதால நானும் பாப்பா மட்டும்தான் இன்னைக்கு வந்து மாமியார் வீட்டுக்கு போறதா பிளான் பண்ணிருக்கோம் நாங்கள் குழம்பு சிக்கன் கிரேவி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போனோம் வரும்போதும் பஸ்ஸில் தான் வந்தோம் பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்தது பாப்பா ரொம்ப நாளாக வந்து நான் பஸ்ஸில் கூப்பிட்டுட்டு போனதே இல்லை ஒரு டைம் 2 டைம் தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வரைக்குமே அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பராக பார்த்துட்டு வந்தா ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்க அந்த கம்பி வந்து விடவே இல்லை 2 கையிலையும் அப்படி டைட்டா பிடிச்சிட்டு நல்லா வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜன்னல் ஓரமா வரை உட்காந்துட்டோம் ரொம்ப ஜாலியா இருந்தது அவருக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா போனதே அவருக்கு தெரியல எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஜன்னல் ஓரம் சீட்டு கிடைச்சாலே வந்து இறங்குறதுக்கே மனசு வராது எனக்குலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து எங்க ஊருக்கு போற வழிதான் எப்போதுமே வண்டியிலே போயிட்டு பழகிடுச்சு பஸ்ல இருக்கும்போது இன்னுமே வந்து ரிலாக்ஸா நல்லா வேடிக்கை பார்க்க முடியுது ரொம்பவே ஜாலியா இருந்தது எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்க போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மல்லூர்பேட்டை வந்தாச்சு மல்லூர்பேட்டை பக்கத்துல தான் வந்து எங்க ஊர் இருக்கு அப்படின்னு நிறைய vlogல நான் சொல்லியிருக்கேன் இங்க இறங்கிட்டு நாங்க வெயிட் பண்ணோம் அப்படின்னா மாமனார் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க நாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் மதிக்கு வந்து லேஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன் லேஸ் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்வீங்க சும்மா வந்து கொடுத்துருக்கேன் அவன் ஒண்ணு கூட அதில் சாப்பிட மாட்டா சும்மா நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போனேன் அப்ப அவ வந்து கேட்டா அதனால சும்மா இது ஒண்ணு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன் மதி
ஏ மதி 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 ஏ மதி சிப்சூஸ் இருக்கா மதி முடி சாப் சாப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. வெளியில் போனோம் அப்படின்னாலே மதிக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் யார் போனாலும் கூடவே அவளும் கிளம்புவான். அதுவும் நான் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வருவான். நானுமே கூப்பிட்டு போவேன். எப்போதுமே வந்து ஏன் கூடவே வீட்டு உள்ளாரே இருக்கிறதால அவளுக்குமே ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றதெல்லாம் நான் கூப்பிட்டு போவேன். அதுபோல தான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக வந்தார். அட்லீஸ்ட் நான் பக்கத்தில் இருக்க கடைக்காவது அவளை நான் கூப்பிட்டு போவேன். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளுக்கே வந்து உள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து பாப்பா நான் தூக்கிட்டு போவேன் பக்கத்தில் இருக்க கடைக்கெலாம். ரொம்பவே அப்படியே வியந்து பார்ப்பார். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமுமே வந்து பாப்பாவை பொறுத்த வரைக்கும் புதுசு தான். சின்ன குழந்தைங்க பிறக்கிற குழந்தை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் புதுசாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் மதியம் அப்படியே வியந்து பார்ப்பார். நம்ம இது சாதாரண விஷயமா நினைப்போம். அவர் வந்து அதை வியந்து பார்ப்பார். ஏன்னா அவங்க புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதால கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து காமிக்கணும், ரிலாக்ஸாக வழியில் கூப்பிட்டு போகிறது அப்படிலாம் அவங்க மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்மளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப போர் அடிக்கும். அவங்க உலகமும் வந்து சுருங்கி போயிடும். அப்புறம் இந்த ஷேரிங்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு வந்து தோணாது. அப்படியே அவங்க மட்டுமே அப்படி இருந்துருவாங்க. அதனால வெளியில் கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போங்க. நம்ம வந்து கடையில் வாங்கும் போது பேசுறது, அப்புறம் இந்த டிக்கெட் வாங்குறது, இந்த மாதிரி வந்து நம்ம வேற யாரு கூட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் பேசுறதுக்கான ஆசை வரும், பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க. வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசுங்க, நிறைய பேசுங்க. அது பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு ஈவினிங் மறுபடியும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மாமனார் கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுன் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். இந்த ஃப்ரீ டிக்கெட் வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். அது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. பாருங்கள், அந்த டிக்கெட் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. நீங்களும் வந்து இந்த டிக்கெட்டில் வந்து போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.